எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். ஊப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இந்த ப்ரோக்ராமிங் சிஸ்டம்குள்ளே என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். ஸோ இந்த எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கிற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் ஜாவா வந்து இந்த எல்லா கான்செப்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஒரு கான்செப்ட்டுக்கான ப்ரீஃப் டெஃபினிஷன் நான் தரேன். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனித்தனி கான்செப்ட்டும் ஒரு வீடியோவாக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பண்ண போகிற வேலை என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். அதாவது இப்போ சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஸோ எனக்கு இந்த வீட்டில் வந்து இவ்வளோ ரூம்ஸ் வேணும், இவ்வளோ ரூம்ஸில் எனக்கு இவ்வளோ அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் வேணும், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரூம் வரணும், இந்த இடத்துல இங்கே வரணும், இது வரணும், அது வரணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் வந்து ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டு அதில் லாகின் அப்படின்றது ஒரு கிளாஸாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 100 பேர் லாகின் பண்ணுறாங்கன்னா 100 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு யூஸரும் ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அந்த யூசர் எத்தனை போஸ்ட் போடுறாங்களோ அத்தனை போஸ்ட்டுமே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதே எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு மாடியூல் தாண்டி இப்போ நான் லாகின் ஃபீச்சர் முடிச்சிட்டேன். தென் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போடுற ஃபீச்சருக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த போஸ்ட் போடுற ஃபீச்சரில் எனக்கு லாகின் ஃபீச்சரில் இருக்க ஏதோ ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 கிளாஸ்க்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம இங்கே அச்சீவ் பண்ணுவோம். தென் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு நெசசரியான டீட்டெயில்ஸை மட்டும் யூசர்கிட்ட காட்டுறது, அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் யூசர்கிட்ட காட்டுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணுறோன்னா, ஒரு காரை நம்ம ஆக்சிலரேட் கொடுக்குறப்போ அது மூவ் ஆகணும், பிரேக் கொடுக்குறப்போ அது ஸ்டாப் ஆகணும். தென் வந்து நான் ஸ்டேரிங்கை வந்து ரைட் சைடில் திருப்பினா ரைட் சைடு மூவ் ஆகணும், லெஃப்ட் சைடில் திருப்பினா லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். ஸோ இது தெரிஞ்சால் போதும் ஒரு கார் ஓட்டுறதுக்கு. அதை தாண்டி அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இன்ஜினுக்குள்ளே இருக்க ஆயில் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இன்ஜினில் என்னென்னலாம் நடக்குது, அது என்ன நம்ம இது பண்ணுறதுனால அது எங்கென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தேவையில்லை. ஸோ ஒரு கார் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள். தென் வந்து பாலிமார்ஃபிசம்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் மல்டிபிள் பிஹேவியரை காட்டுறது தான் பாலிமார்ஃபிசம் ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ ஒருத்தர் மல்டிபிள் பிஹேவியர் அப்படின்னா, இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு மாதிரி இருப்பேன், வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து மல்டிபிள் பிஹேவியரை காட்டுறது தான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையிலலாம் அன்லாக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டில் அன்லாக் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் லாக் வச்சு அன்லாக் பண்ணலாம், இல்லைனா பேட்டர்ன், பின்னு, ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் அன்லாக் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறது என்ன, அன்லாக் தான். ஸோ அங்கே நம்ம ஒரே ஆப்ரேஷனை மல்டிபிள் டாஸ்க் வச்சு பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமார்ஃபிசம். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, நம்மளோட டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக நம்ம மாற்றிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வந்து நம்ம ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ டேரக்ட் ஆக்சஸ் நம்மளுடைய வேரியபிள்ஸுக்கு இல்லாமல் ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம அதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஊப்ஸோட எல்லா டாபிக்ஸ்க்கும் ஒரு ப்ரீஃப் டெஃபினிஷன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இருக்கிறப்போ நம்ம ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்ட்டை நான் ஒரே ஒரு ப்ரோக்ராமில், அதாவது ஒரே ஒரு பிளாக்கில் டெவலப் பண்ணுறதுக்கும், அதை தனித்தனி சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோக்ராமிங் சிஸ்டமுக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஏன் பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண போகிறோம்னா நமக்கு 4-5 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறப்போ லாகின் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், ஸோ போஸ்ட் போகிற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டீமுக்கும் ஒரு மாடியூல்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன நமக்கு கிடைக்கிறதுனா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை மல்டிபிள் சப் ப்ராடக்டாக பிரித்து அதை வந்து ஒருத்தராக டெவலப் பண்ணுறதுனால ஸோ அதோட மாடுலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருப்பார்,
போஸ்ட் பண்ணுறது ஒருத்தர், ஸ்டோரிஸ், மெசேஜஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணி கடைசியாக எல்லாத்தையும் ஒரே ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஊப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஊப்ஸ்குள்ளே போகும்போது பேசிக்கான ஃபண்டமெண்டலான யூனிட் வந்து ஒன்று கிளாஸ், இன்னொன்று ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம லாகின் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ லாகின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லாகின் கிளாஸில் என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கலாம்? கண்டிப்பாக நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும். ஸோ அப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். லாகின்ன்ற கிளாஸ் நேமு, எனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்றது தான் என்னோட டேட்டா மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூசர், அதாவது லாகின் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு user1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி n யூசர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகேவா? ஸோ ஊப்ஸ்னால் என்ன, நம்ம ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமுக்கு போகணும், அதே மாதிரி ஏன் போகணுன்றதை நான் சொன்னேன். மாடுலாரிட்டி, ஸோ சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி கடைசியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீயூசபிலிட்டி நிறையா இருக்கும். தென் வந்து எதையுமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா, ஸோ காருக்குன்னு ஒரு கலர் இருக்கும், பிராண்ட் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருவேன். ஸோ நான் ஒருத்தரையும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்ல. ஸோ இந்த காரு, இந்த கலரு, இந்த ப்ரைஸு அப்படி நான் ஒரு காருக்கும் என்னோட க்ரெடென்ஷியல்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஊப்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஊப்ஸோட இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.